பாம் சண்டேன்றாங்க. பைபிளில் என்னத்துக்காக அது பாம் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் பாம் சண்டேன்னு சொல்லக்கூடாது, பல சண்டைகள் சொல்லணும் இந்த விஷயத்தில். ஸோ இன்னைக்கு வாசிக்கலாம். என்னுடைய திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, As Jesus and his disciples approached Jerusalem, they came to a place, a town, Bethphage, on the Mount of Olives. Jesus sent two of them, go into the village over there, and he said, as soon as you enter, you will see a donkey and a colt which has been tied up, and get them. அப்படின்னு சொல்றார். பைபிள் சொல்லுகிறது, ஒரு ஊருக்காக ஆண்டவர் என்ன போறாரு, ஒரு ஊருக்கு கடந்து செல்லும் போது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த இடத்துல ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதையும் அதோடைய குட்டி இருக்கும். அதை நீ என்ன பண்ணு, 2 பேரை அனுப்பி என்ன பண்றாரு, அந்த கழுதையை கொண்டு வான்றார். கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு வேளை இதை எடுத்துன்னு போகும்போது யாராவது கேட்டாங்கன்னா என்னத்துக்காக எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுன்னு சொன்னார் பைபிள்ல, the Lord needs them. என்ன சொல்லுகிறாரு, the Lord needs them. தமிழ்ல என்ன வார்த்தை சொல்றது, அது இயேசுக்கு தேவை என்று சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போதுலேருந்து அந்த ஓனர் என்ன சொன்னாங்களா, இம்மிடியேட்டாக அந்த கழுதையை கொடுத்துட்டாங்களாம். அப்போ இயேசு வந்த பிறகு என்ன பண்ணாங்களா, அந்த கழுதையை போட்டு கழுதை மேலே ஒரு துணியை போட்டு இயேசு அது மேலே உட்கார வைத்து கீழே என்ன பண்ணாங்களா, அவங்களுடைய வஸ்திரத்தை போட்டு அப்புறமா இலைகளை போட்டு இயேசுவை எப்படி வரவேற்றார்களா, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானாக்கு என்ன அர்த்தம், யாராவது சொல்லுங்க, ஓசானாக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை காப்பாற்ற வந்த இயேசு, அல்லேலூயா, என்னை காப்பாற்றினார் என்ற ஒரு அர்த்தம் பேர் தான் ஓசானா. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு கீழே இருக்கிற வசனம் சொல்லுது, அவர் அப்படியே கடந்து போகும்போது கீழே ஒரு இடத்துக்கு போறார். அந்த இடம் பேர் என்னன்னா எருசலேம். அந்த எருசலேம் ஏன் போறார் அப்படின்னா ஒரு ஆலயத்துக்கு போறார். எங்க போறாரு, எங்க போறாரு? அப்பனா இயேசு எதற்காக கழுதை மேல உட்கார்ந்தாரு? இப்பதான் சொன்ன ஆன்சர். எக்ஸாம்லயும் ஃபெயில், பைபிள்லயும் ஃபெயில் ஆகக்கூடாது. என்னத்துக்காக போனாரு? சர்ச்சுக்கு போனாரு. பைபிள் பிரகாரமா சர்ச் யாரு? பைபிள் பிரகாரமா சபை யாரு? நம்ம தான் சபை. பைபிள் சொல்லுது, இந்த சபை மேல் தான் நான் என் வீடை கட்டுவேன். சாரி, இந்த வீட்டின் மேல என் சபை, இந்த பாறை மேல் தான் என் வீட்டை சபையை கட்டுவேன் அப்படின்னா பைபிள் சொல்லுது. we are the temple of God. கொரிந்தியர்ல சொல்றார் 13ஆம் அதிகாரத்தில், இதை நான் வாசம் செய்ய. அப்ப யாரை மீட் பண்ண ஆண்டவர் வந்தங்கிறார்? யாரை மீட் பண்ண வந்தங்கிறார்? நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்மள மீட் பண்றதுக்காக எதை யூஸ் பண்ணாரு? கழுதையை எடுத்து பயன்படுத்தினாரு. ஒரு ஊர் பிரகாரமா வந்து நம்மள ரீச் பண்ணாரு. வந்து பார்க்கும் போது அந்த கோயிலில் சில காரியங்கள் நடந்தது. என்ன நடந்தது என்று இந்த மத்தேயு 21 சரியா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்மளுக்கு ரொம்ப நல்லா புரியும். அதே சாப்டர் தான். ஜான் சாப்டர் 2 verses 13 சொல்லுது, it was nearly a time for Jewish Passover celebration. இது வந்து யார் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஜூவிஷ்காரங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரத்தம் எல்லாம் போட்டு டோர்ல எல்லாம் போட்டு ஒட்ட வச்சிருவாங்க. பிசாசை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இன்று போய் நாளே வா சொல்லுங்க. ஆனா பிசாசு வெளியே இல்ல, பிசாசு ஆல்ரெடி வீட்டுல இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க, பேயை பார்த்த வெளியே வராதே, கது சாத்திட்டு ரத்தம் போட்டுக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி செய்து இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு அநேக பேர் கூட, அநேக ரிலீஜியஸ் கூட இன்னைக்கு நைட்ல வந்து பண்டிகை கொண்டாடுறாங்க. நைட்ல இதுதான் அதெல்லாம். அந்த நேரத்தில் ரத்தத்தை பூசி பண்ணாங்க. சில பேர் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, குருத்தோலியை வச்சு என்ன பண்றாங்க. பைபிள் பிரகாரமா ஆண்டவர் எங்க வந்தாரு? கழுதை மேல உட்கார்ந்து எங்க வந்தாரு? ஒரு தேவ சபைக்கு வந்தார், டெம்பிளுக்கு வந்தார். என்னத்துக்காக ஆண்டவர் வந்தாருன்னு பாருங்க. It was nearly time for Jewish Passover celebration. So Jesus went to Jerusalem. In the temple area he saw merchants selling the cattle, sheep and doves for sacrifice. He also saw the dealers at the tables exchanging foreign money. என்ன பண்ணியிருந்தாங்களா? காசுங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா? தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணியிருந்தாங்களா? மாடுகளை வித்திருந்தாங்களா? கேட்டல்னு சொன்னா என்னன்னா மாடு. அடுத்தது என்ன பண்ணியிருந்தாங்களா? ஷீப், ஆடுகளை வித்து கொண்டிருந்தார்களா? மூணாவதாக டவ், புறாக்களை என்ன பண்ணியிருந்தாங்களா? வித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அவருக்கு கோவம் வந்து என்ன பண்றாரு, ஜாட்டி எட்டு அடிச்சு எல்லாரையும் துரத்துறாரு.
இப்போ ஆண்டவர் கழுதை ஏன் வந்தார், எங்க வந்தாருன்னு உங்களுக்கு கரெக்டா ஒரு கிளியர் கட்டா புரிஞ்சுச்சா? குருத்தோலையில இருந்து வெளியே வரணும். இப்போ எலை மேட்ரு இல்லை. இப்போ எங்க வந்துக்கிறார் ஆண்டவர்? எங்க வந்துக்கிறாரு? எங்க வந்தார் கரெக்டா சொல்லுங்க. அதான் யார் அது? உங்களை பார்க்க இயேசு இன்னைக்கு வந்த ஒரு நாள். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. என்னத்துக்காக இயேசு வந்தார்? நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு செக் பண்ண வந்தார். எப்படி இருக்கிறீங்கன்னு செக் பண்ண வந்தார். சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் விட்டுட்டு போய் செக் பண்ணிட்டு வருவார், நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. இந்த டைம்ல வரும்போது இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாடுகளை விட்டுருந்தாங்க. மாடுக்கு பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, மாடு என்னன்னா பெலன்னா. மாடுக்கு எதை குறிக்குதுன்னா பிப்ளிக்கல் ஒரு மீனிங் இருக்குது, பெலன். மாடு வந்து பெலன் உள்ளது, பால் கொடுக்கும். அப்ப மாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. மாடுக்கும் ஆடுக்கும் கம்பேர் பண்ணா மாடு ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ ஆண்டவர் உங்களை மீட் பண்ண வந்தது எதற்காகனா, ஆண்டவர் கொடுத்த பலத்தை நீங்க என்ன செஞ்சுன்னு இருக்கிறீங்கன்னு பார்க்க வருவார். ஆண்டவர் கொடுத்த பலனை நீங்க என்ன செய்து இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் வந்து உங்களை திரும்பி செக் பண்ணிங்கிறார். இன்னைக்கு ராஜா வந்த நாள் இன்னைக்கு. ஆனா ஆக்சுவலா வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து இலைய பிடிச்சிக்கினாங்க, இயேசுவை விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இலைய பிடிக்க கூடாது. அப்படி இலைய மாற்ற நீங்க பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க அவங்க போட்ட துணியை கூட பிடிக்கணும். பைபிள் சொல்லுது, when God sat on the donkey, the people என்ன சொன்னாங்களா, அவங்களுடைய வஸ்திரத்தை போட்டார்களா. என்ன பண்ணாங்க? அவங்க வஸ்திரத்தை போட்டு இலைகளை போட்டார்கள். எந்த இலைன்னு சொல்லல, இலைகளை போட்டார்கள். அதுக்கப்புறமா இயேசு என்ன பண்ணார்களா, ஓசானா ஓசானா என்று வரவேற்றார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்பனா இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சில பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களா, இன்னைக்கு குருத்தோலை நாள். இன்னைக்கு குருத்தோலை நாள்னு வந்து ஒருவேளை எல்லாரும் சொல்லலாம், அது ஜூவிஸ்ல சொல்றேங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டுங்க உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியணும், இன்னைக்கு இயேசு உங்களை சந்திக்க வந்த நாள். உங்களை இயேசு இன்னைக்கு சந்திக்க வந்த நாள். என்னத்துக்காக சந்திக்க வர, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்க வந்து நிற்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா இயேசு போயிட்டு வர்றதுக்குள்ள அவருடைய சபை என்னவா மாறிடுக்குதா, ஜெப ஆலயமா இருந்தது கல்லர் கொகையாய் மாறிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சில பேர் அவங்களுடைய பலத்தை, இயேசுக்கு கொடுத்த பலன், இயேசு என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அவங்க வந்து கடவுளுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் யூஸ் பண்ணிக்குவாங்க, சடனா இம்மீடியட்டா வேற எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, நல்ல ஸ்ட்ராங்கான மேன்க, சிம்சோனை போல பலசாலிகளா பெண்களுக்கு யூஸ் பண்றாங்க. ஆண்டவர் கொடுத்த ஸ்ட்ரென்த் என்னத்துக்காக யூஸ் பண்றாங்க, பாவத்துக்கு யூஸ் பண்றாங்க. நம்ம உடம்பு தான் நல்லா இருக்குது இல்லையா, இல்லை என்ன இருக்குது, நம்ம என்ன குடிச்சாலும் என்ன தப்பு பண்ணாலும் என்ன சிகரெட் அடிச்சாலும் என் உடம்பு என்ன ஸ்ட்ராங் ஆகுது, கல் மதிக்குது பாரு. 15 வருஷமா குடிக்கிற ஒண்ணுமே இல்லை, என் பாடிக்கு எஃபெக்டே இல்லைன்னா. ஆனால் ஆக்சுவலாக எங்கே எஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ மேலே எஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு. அதை செக் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் வந்தார். இன்னைக்கு வந்து என்ன பண்ணாருன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சரி, ஆண்டவர் கொடுத்த பலனை நீங்க எப்படி பயன்படுத்தி நிற்கிறீங்கன்னு செக் பண்றதுக்காக தான் இயேசு வரார். அல்லேலூயா. ஆனா ராஜா எதை குறிக்குதுன்னு சொன்னா, அவர் தாழ்மையை குறிச்சார். ஒட்டகத்தின் சாரி அந்த கழுதை மேல வந்து தாழ்மையை குறிச்சார். ஆனா அது எதுக்காகனா, அவருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் ஆண்டவர் அப்படி வந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம தப்பா புரிஞ்சுன்னு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இலையை எடுத்துன்னு போய் வீட்டுல வச்சுக்குவாங்க. எந்த இலை? தேங்காய் மரம். ஏன் மரத்தை எடுத்துன்னு போய் வச்சுக்கலாமே இல்லையா? இப்ப நீங்க மரம் வச்சீங்கன்னா என்னென்ன வைக்கணும் தெரியுமா? என்ன கேட்டா என்னென்ன வைக்கணும்? அழுக்கு துணி. அதுதான், என்னென்ன துணி போட்டாங்களோ அந்த துணியை கூட நீங்க எடுத்துன்னு போகணும். கழுதை கொடுக்கணும். உங்க வீட்டுல என்ன கணும் கத்தணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல செய்தி வரும். கிட்ட போனீங்கன்னா அது ரொம்ப நல்ல செய்தி தரும். லெஃப்ட் காலில் இருந்து ஒரு கிக்கு கொடுக்கும். அது கரெக்டா நல்ல நாளுங்களை பார்த்து அழகாய் கொண்டு போகும். இனி எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றாங்க தவிர சத்தியத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிரதர்ஸ் இந்துஸுங்கெல்லாம் வந்து வேப்பலை பிடிச்சிக்கினாங்க, நம்ம ஆளுங்களை என்ன பிடிச்சிக்கினாங்க, தேங்காய் இலையை பிடிச்சிக்கிறாங்க. இலையை ஆட்டிட்டா பரலோகத்துக்கா? இல்லை, இலை ஆட்டினா நம்ம அவ்வளோ பரிசுத்தமாயிட்டோமா? இலை எல்லாரும் ஆட்டுறாங்க, இப்படி ஆட்டுறான் இப்படி ஆட்டுறான், எல்லாரும் ஆட்டுறான். நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேவாலயம் எப்படி இருக்குது? ஆமென். அல்லேலூயா. நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் ஸ்டில் ஐ வில் டாக் தி ட்ரூத். ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ் இன் ட்ரூத். ப்ளீஸ்
என்னை என்னென்ன நினச்சிக்கிட்டோம் ஜனம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் ஆலமரத்தை கூட உங்கள் வீட்டில் நட்டுங்க, உங்களை பற்றி தான் பேசுவேன். ஏன்னா ஆண்டவருக்கு என்ன வேணும் தெரியுமா? உங்கள் ஆத்துமா வேணும். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபாதர் பாடி குருத்தோலை கையில் எடுத்து என்ன பண்ணாங்களா? ஓசான பாடிடுவே. இதெல்லாம் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? ரொம்ப ஈஸி. இதெல்லாம் இதுவும் ஈஸி, இதுவும் ஈஸி. ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு என்னவா மாறணும்? வாழ்க்கை என்னவா மாறணும்? உங்க சபையாய் மாறணும். உங்க வாழ்க்கை என்னவா மாறணும்? சபையாய் மாறணும். ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இந்த யூத கலாச்சாரத்துல போய் ஃபாலோ பண்ணாதீங்க. ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி வாழுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கழுதையை பயன்படுத்துறது எதற்காக என்று சொன்னா, உன்னையும் என்னையும் பார்க்க வந்ததுக்காக ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஸோ வழியை பார்க்காதீங்க, இடத்த பார்க்காதீங்க, யாரை பார்க்க வந்தாருன்னு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சிவாஜி நகருக்கு போகிறீங்க, கமர்ஷியலுக்கு போகிறீங்க, இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்துக்குவீங்க. எந்த இடம் போகிறீங்க தானே பார்க்குவீங்க. இயேசு எதற்காக வந்தார்? அவருடைய ஆலயத்தை பார்க்க வந்தார், அவருடைய பிள்ளைகளை பார்க்க வந்தார், அவர் கொடுத்த பலத்தை பார்க்க வந்தார், அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்க வந்தார், அவர் கொடுத்த இரக்கத்தை பார்க்க இயேசு மறுபடியுமாய் வந்த ஒரு நாள் தான் இன்றைய நாள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை சந்திக்க வரும்போது நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. If God has blessed you financially, be a blessing to God's kingdom. அது ஒரு பலன் உங்களுக்கு. ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு. ஒருவேளை நல்ல உடம்பு கொடுத்துக்கிறாரா, கை காலு, போங்க போய் எல்லா இடத்துல இயேசுவை பத்தி சொல்லுங்க. தெரியாத இருக்க ஜனங்களுக்கெல்லாம். நான் கூட ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். இயேசுவை அறியாமல் வாழ்ந்தோம், இயேசுவை தெரியாம வாழ்ந்தோம். ஆனா என்ன யோசனை தான், நாங்கெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் நினைச்சிருந்தோம். ஆனா பைபிள்னா என்னன்னே தெரியாது. இலை எடுக்கிறவங்களாம் கெட்டவங்க நான் சொல்ல வரல. இலை ஒரு மேட்டரும் இல்லைன்ற. இலை உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணாது. ஸோ லீஃப் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அ ப்ராசஸ் where God has been crossed that lane to reach you. பஸ்ஸை நம்மளை கொண்டு போச்சு, நம்ம பஸ்ஸை நீ கடவுள்னு சொல்லிட முடியாது. நீ எங்க போறீங்க அதுதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்த நாள் என்ன தெரியுமா? உன்னைய என்னைய சந்திக்க வந்த நாள் இது. அன்றைக்கு அவருடைய பிள்ளையை பார்க்க வந்த நாள் அது இயேசு ராஜா. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன், உங்களுடைய பலன் எல்லாம் யாருக்கு கொடுத்துக்கிறீங்க? பாவத்துக்கு கொடுத்துக்கிறீங்களா, பரிசுத்தத்துக்கு கொடுத்துக்கிறீங்களா? ஒருவேளை நல்ல முட்டிக்கால் இருக்குதா, காலையில ஏஞ்சி என்ன பண்ணுங்க, நல்லா முட்டிக்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுங்க. வயசாயிட்ட பிறகு முட்டி போட முடியாது. அப்போ போட்டு என்ன பண்ணாதீங்க, கஷ்டப்படாதீங்க. இப்பவே முட்டி போடுங்க. இப்பவே முட்டி போட்டு ஆண்டவருக்கு அந்த பலத்தை கொடுங்க. ஆண்டவரே உம்முடைய பலன், ஆண்டவரே இது உனக்கே நான் தருகிறேன். ஆமென். அல்லேலூயா. சில பேர் நினைக்கிறீங்க என்னால் முட்டிக்கால் போட முடியாது. பரவாயில்ல பிரதர், உங்களால போட முடியும். அது ஆண்டவர் கொடுத்த பலன். உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும். பாவத்துக்கு என்ன மாதிரி பலன் இருக்குது, ஏன் பரிசுத்தத்துக்கு இருக்கக்கூடாதா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை செக் பண்ண வந்துக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? How far you are faithful to God. Amen. Hallelujah. Hallelujah. அடுத்ததாக என்ன பண்ணியிருந்தாங்களா? முதலாவது மாடு வியாபாரம் பண்ணியிருந்தாங்களா? அடுத்ததாக என்ன வியாபாரம் பண்ணியிருந்தாங்களா? ஆடு வியாபாரம். ஆடு எதை குறிக்குது? இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, Lamb of God. அவர் நம்மளுக்காக என்னவா பலியானாரா? ஒரு ஆடாய் பலியானார். அப்ப இயேசுவை என்ன பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல? இயேசுவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டுக்கிறாங்க, வித்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் ஜீசஸை வித்துடுறாங்க தெரியுமா? ஜஸ்ட் அவங்க ஆபீஸ்ல ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், சண்டே சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு 1000 ரூபாய் போதும். அந்த காந்தியடி சிரிச்சாருன்னா இவங்க அவுட். நிச்சயமா நான் பாத்துக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுப்பா, இந்த வேலை கொடுத்தீங்கன்னா நான் உனக்காக சேவை பண்ணுவேப்பா. வேலை வந்தோந்துமே பாத்துக்கிறியா? அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்கள தான் பார்க்க வந்தார் ஆண்டவர். நீ என்ன நினைச்சுக்கிறீங்க? கழுதையை பார்க்க வந்தாரு. கழுதை யாரை குறிக்குது தெரியுமா? கட்டப்பட்டு இருந்த நம்மளை தான் குறிக்குது. நம்ம எங்கேயோ விற்கப்பட்டு இருந்தோம், யாருக்கும் அடிமையா இருந்தோம். ஆனா இயேசு நம்மளை மீட்டெடுத்தார். ஆனா என்னத்துக்காக மீட்டெடுத்தார்? அவரை நம்ம ஆராதிக்க வேண்டும், அவரை காட்ட வேண்டும், அவருக்கு ஒரு உதாரணமா வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் என்ன பண்ணார், நம்மளை தேர்ந்தெடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு உங்களை வந்துக்கிறது ஆண்டவர் என்னத்துக்காக தெரியுமா? உங்களை செக் பண்ண வந்துக்கிறார். தம்பி, உன்னுடைய பலத்தை எதுக்கு யூஸ் பண்ற? அடுத்தது இயேசு
அந்த ஆடுக்கு பலவிதமான அர்த்தங்கள். ஆடு வந்து ரொம்ப தாழ்மை உள்ளது. ஆடை நீங்க பாத்துக்கிறீங்களா? எப்பவுமே ரொம்ப தாழ்மை. அது இப்படியே இருக்கும். யாருன்னா இலை கொடுத்தா இப்படியே சாப்பிடும். அதுதான் அது இலை கொடுக்கும் போதே வெட்டுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ நம்பிடும். ஹம்பிளா இருக்காது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை செக் பண்றாரு. ஹம்பிளா இருக்கிறியா? இல்ல ஒரு 2 காசு வந்ததுமே டாப்பா பேசுறியா? சில பேர் பாத்துக்கிறீங்களா, கொஞ்ச நாள் தாழ்மையாக்குவாங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க முகம் என்னன்னு தெரிஞ்சிடும். மறுபடியும் பேச்செல்லாம் பார்க்கணும். நானுன்னு வந்துடும், எந்துன்னு வந்துடும். நான் இவ்வளவு பரிசுத்தமா இல்லையா, நீயா எப்படி இருக்கிறேன்னு வாங்க. அது கூட பெருமை தான். ஆண்டவர் நீங்க செக் பண்ண வந்துக்கிறாருமா. நீங்க ஓசானா பாடுறது நல்லது, இலைய ஆடுறதும் நல்லது, துணி போடுறதும் நல்லது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இலை போதும் இல்ல பரலோகத்துக்கு, கழுத போதும் இல்லையோ, நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்த நாள் இது. எந்த நாள் இது? நீ தேவனுடைய பெலத்தை என்ன பண்ணாய்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணாய்? தேவன் உனக்காக ஜீவனை கொடுத்தாரே, அவருக்காக நீ என்ன செய்தாய்? அதை கேட்க வந்தார் இன்னைக்கு. அதை பார்க்க தான் வந்தார் இன்னைக்கு. நீ எப்படி இருக்கிறேன்னு செக் பண்ண வந்துங்கிறார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம லைஃப் அப்படி இருக்குதா? கொஞ்சம் பணம் வரக்கூடாது, கொஞ்சம் வீடு வரக்கூடாது, கொஞ்சம் நம்ம ஜெபம் பண்ணது கெச்சிடக்கூடாது, அப்படியே நல்லா தான் ஓட வண்டி. டக்குன்னு அந்த ஆட்டிடியூட் திருப்பி மாறும் பார், மாம்சம் வெளியே வரும் பார். பேச்சு மாறும், நட மாறும், உடை மாறும், பாவனை மாறும். அப்படியே எல்லா பக்கம் ஏசு ஏசுன்னு சொன்ன வந்த இடத்துல எல்லாம் நானுன்னு வந்துடும். மறுபடியும் வருவார், உன்னை செக் பண்ணோம். கொடுத்துருந்து முக்கியம் இல்லை, திரும்பியும் வந்து செக் பண்ணுவார். நீ அதை எவ்வளவு அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறீங்கன்னு பார்க்குவார். ஆமென், அல்லேலூயா. அப்பனா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். நம்ம யாரையும் தெரிகிற ஒரு நாள். இயேசு யாரையும் தெரிஞ்சிச்சு, நீங்க யாருன்னு இன்னைக்கு தெரிய போற நாட்கள். உங்களுக்கு பெலன் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிறார், உனக்கு அழகான கண்ணு கொடுத்துக்கிறார், உனக்கு அழகான வாய் கொடுத்திருக்கிறார், அழகான கால் கொடுத்திருக்கிறார். என்னத்துக்காக யூஸ் பண்றீங்க இன்னைக்கு? என்னத்துக்காக யூஸ் பண்றீங்க? பாவத்துக்கா? வாலிப பையனே, உன் கண்ணு நல்லா கொடுத்துக்கிறாரு. அசிங்கமானதை பார்க்காத, தப்பானதை பார்க்காத. இயேசு உன்னை பார்த்துன்னு இருக்கிறார். தப்பானதை நீ பார்க்க 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 பரிசுத்தமான கண்கள் வந்து போயின்னு இருக்குது. உலகத்தின் கண்கள் உனக்கு திறக்கப்பட்டு இருக்குது, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு இருக்குது உனக்கு. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். Today God has come to check you how far you are faithful to God, you are truthful to God. நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க நீங்க ஆண்டவர் என்ன பண்ண ஒரு நாள் இது, செக் பண்ண நாள் தான் இன்னைக்கு பாம் சண்டே. என்ன கேட்டா இன்னைக்கு பாம் சண்டே இல்ல, செக்கிங் சண்டே. டெய்லி செக் பண்ண வராரு. இன்னைக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் அனுப்பி செக் பண்ணாரு. இன்னைக்கு இவரே வராரு. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நான் வந்து சர்ச்சுக்கு இன்னைக்கு ஆராதனையில் வந்து உக்காந்தேன். நீ உக்காந்த பிறகு எல்லாரையும் செக் பண்ணினேன், எப்படி இருக்குது மேப்பு கரெக்ட் ஆகுதான். ஏன்னா முன்னாடி ஒருத்தர் அனுப்பி பார்த்தா வேற மதிக்கும், நம்மளே வந்து பார்த்தா வேற மதிக்கும். நீங்கள் உங்கள் வேலைக்கு செய்யும் போது நீங்கள் போய் பார்க்குறத உங்கள் கீழே யாருன்னா அனுப்புனீங்கன்னா அந்த வேலை வேற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா வேலை ஒரு மதிக்கும். காரணம் என்ன தெரியுமா? இட்ஸ் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஹவ் யூ கிவ் டு காட். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ரொம்ப உஷாரா இருக்க. எப்போனா ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வருவார். ஆண்டவர் எப்படி வர நினைக்கிறார் உங்க வீட்டுக்கு? திருடனா ஒரு திருட இல்ல, திருட வந்து சொல்லிட்டு வர மாட்டான், அந்த டைம்ல வரேன்றார். டக்குன்னு வர உன் வீட்டுக்கு. எவ்வளவு அளவுக்கு உன் பணத்துல நீ உண்மையாக்குறேன்னு பார்க்குவார். டாக்ஸ் கட்டுறீங்களான்னு பார்க்குவார். ரொம்ப காசு என்ன பண்ணாதீங்க, சம்பாரிச்சு 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 ஆண்டவர் கொடுத்த பெலத்தை என்ன பண்ணாதீங்க, உலகத்துக்காக பயன்படுத்தாதீங்க. ஆண்டவருக்கு பயன்படுத்துறியான்னு ஆண்டவர் பார்க்க வந்த ஒரு நாள். எஸ்தர் பார்க்க வந்த ஒரு நாள். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தது என்ன பண்ணாங்களா? மூணாவதாக புறா கிளவிட்டார்கள். புறா என்ன குறிக்குது? பரிசுத்த ஆவியானவர். வெரி குட். நெக்ஸ்ட் சமாதானம். வெரி குட். நெக்ஸ்ட் புறா அதை குறிக்குது. blameless. வெரி குட். நெக்ஸ்ட் புறா வந்து என்ன சொல்றது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. இன்னைக்கு அநேக பேர் ஆவியில ஸ்டார்டிங் வராங்க, ஸ்டாப் போகும்போது என்ன ஆயிருது? மாம்சத்துல ஊழி ஆரம்பிச்சு ஆவியில முடியணும்.
நான் மறுபடியும் சொல்றேன், மாம்சத்துல ஊழிய ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ணது மாம்சம் தான். எஸ், நம்ம ஸ்டார்டிங் வரும்போது போக 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 ஆவியில முடியணும். நம்ம ஆளுங்க ஆவியில ஆரம்பிச்சு மாம்சத்துல முடிச்சிடறாங்க. பைபிள் சொல்றது ஆரம்ப அற்பமானாலும் முடிவு எப்படி இருக்கணும்? ஃபுல் ஃபிளெட்ஜா முடிக்கணும். ஊழியத்துக்குன்னு காலில் வைத்துட்டியா, வாழ்க்கையை இயேசுக்காக ஒப்பு கொடுத்துட்டியா? இன்னைக்கு பாருங்க, இயேசப்பாவை எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க? ஓசானா பாடுங்க, ஓசானா in the highest, glory lift up your name with a heart full of praise. எல்லாம் பாடினாங்க நல்லா. இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாங்க? எல்லாம் போட்டு துணியை போட்டு வாங்க ராஜா வாங்க ராஜா வாங்க ராஜான்னு வர வச்சு தூக்கின்னு போய் சிலுவையில மாட்டிட்டாங்க. அல்லேலூயா. ஏசப்பா கூட இன்னைக்கு செலிப்ரேஷன் எவ்வளவு பேர் பண்றாங்க? ஃப்ரைடே பாருங்க, என்ன பண்றாங்க? ராஜா ஆண்டவர் என்ன பண்றாங்க? இயேசுவை மேல மாட்டுறாங்க. அப்போ இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா பாருங்க, எவ்வளவு பேர் ஓசானா போட்டாங்க, எல்லாம் ஆட்டினாங்க. நீ கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ்க்கு நல்லாக்குவாங்க, ஆனா கிரைஸ்டுக்காக அடிபட மாட்டாங்க. செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, ஆனா கடவுளுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க. பவுல் அதுக்கு தான் சொல்றான், ஆசீர்வாதத்துல மாத்திரம் இயேசுவை கொண்டாட, உபத்திரத்துல கூட இயேசுவை கொண்டாடுன்றார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உபத்திரத்துல கூட எங்க அப்பாவை நான் ஓசானா என்று துதிப்பேன். அல்லேலூயா. நம்ம அந்த மாதிரி கூட்டமா இருக்கணும். அடி வாங்கும் போது கூட, ஒரு பரிசுத்தமா நீங்க நில்லும் போது கூட பணம் உங்களை விட்டு போவோம். சில ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போவாங்க, சில ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போவோம், சில பிஸ்னஸ்கள் லாஸ் ஆகும். ஆனாலும் கர்த்தரை நான் துதிப்பேன். இன்னைக்கு கிரௌடு வந்துச்சு பாரு, எல்லாரையும் துதிச்சு. அந்த கிரௌடா நீங்க மாறிடக்கூடாது. அந்த கிரௌடா நீங்க மாறிட்டீங்கன்னா இயேசுவோட சிலுவையை சுமக்க முடியாது. நீ எந்த கிரௌடா மாறணும் தெரியுமா? உன்னை செக் பண்ணும்போது எல்லாத்தையும் டிக்கு டிக்கு ரைட்டு 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 வாடாமக்க நல்ல போராட்டத்தை போராடின மேல உனக்காக ஒரு இடத்தை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றான் பாரு. அந்த மாதிரி ஒரு சபையாய் நீ மாறனா மாற்றத்தான் உனக்கு பரலோக ராஜ நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. Church is a place where it takes you to heaven. சபை என்பது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சபை வந்து ஒரு பரலோகத்துக்கு நேராய் திருப்புகிறது தான் சபையோட வேலை. நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு பலனை கொடுக்கிறார், உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், எல்லாத்தையும் தருகிறார். ஆனா மறுபடியும் செக் பண்ண வருவார். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வண்டி கொடுத்துக்குவீங்க, நல்ல ஸ்கூல்ல சேர்த்துக்குவீங்க, திரும்பி போய் செக் பண்ணுவீங்க. நீங்க உங்களெல்லாம் எப்படிங்கிறாங்க? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் என்னத்துக்கு வைக்கிறாங்க? ஸ்கூல்ல எல்லாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், கோஆர்டினேஷன். நெக்ஸ்ட் அவங்க அன்னைக்கு தான் அவங்க பேரண்ட்ஸை பார்க்க முடியும். நான் அன்னைக்கு கூட என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? அந்த நைட்டே யூஸ் பண்ணிட போறீங்க, ரோட்ல ஒரு அங்கிள் வந்துட்டார், ஒரு சமோசா டீ வாங்கி கொடுத்து நீ தான் என் பிரதர்ன்னு சொல்லிட்டு வந்துரு. ஏன்னா எல்லாத்துலயும் ஃபெயிலு. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா மாட்டிக்க வேண்டி எங்க ஹெச்ஓடி கூப்பிட்டாரு. Who's this man? My brother sir. He is very dark னாரு, cousin brother sir. இவர் கொஞ்சம் ரஃப்பா கேட்கும்போது இவர் பயந்துட்டு, நான் யாரும் இல்லை, வெளியே வந்து காஃபி குடிக்கிறாரு கொடுத்தா எனக்கு என்ன மாட்டி விட்டுட்டாரு பிரதர். ஏன் வைக்கிறாங்க இதெல்லாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாம்? இப்போல்லாம் எல்லாம் இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு, எல்லாருக்கும் மெசேஜ் போயிடுது. உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரல, அது வரலன்னு என்ன பண்ணிடுறாங்க? எல்லாம் இப்போ டெக்னாலஜி நல்லா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அம்மாங்களை கூட்டின்னு வந்து முன்னாடி உட்கார வச்சு பேசுவாங்க. இப்போ தான் ஜூம்னு வந்து எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க இதெல்லாம்? நீங்கள் சொல்லுங்க. அவங்களை செக் பண்ணுறீங்க நீங்களாம். அவங்க யாருன்ட்டு டீச்சர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஜீசஸ் நீங்க வந்த நாள், ராஜாதி ராஜா வந்தாருன்றாங்க. நீங்க கொண்டாடுறாங்க எல்லாரும். வந்தார், என்னத்துக்காக வந்தார்? நான் கேட்கிறேன், என்னத்துக்காக வந்தார்? இன்னைக்கு இயேசு வந்தது, அவர் தந்த ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்து கொண்டு கேட்க வந்தார். அவர் கொடுத்த உயிருக்கு பதிலை கேட்க வந்தார். அவர் கொடுத்த பலனுக்கு என்ன நீ இயேசுக்கு செய்த என்று கேட்க வந்தார். ஆமென், அல்லேலூயா. நான் வந்துட்டு பாடிட்டு என்னவோ ஆண்டவர் என்னவோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போன மாதிரி இன்னைக்கு நாள் இல்லை. இன்னைக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்றீங்க? இன்னைக்கு அவர் கொடுத்த பலனை என்ன பண்ற? வயசாயிட்ட பேருக்கு வரீங்களா ஊழியம் பண்றதுக்கு? வயசெல்லாம் முடிச்சிட்ட பேருக்கு வரீங்க, வாங்க. அப்ப வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்ப வந்து ஒன்றும் பிரயோஜனம், ஒன்றுமே பண்ண முடியாது.
அன்னைக்கு ஒரு போட்டோவை பார்த்தேன். வயசான பாஸ்டங்களுக்கெல்லாம் முடி இங்கே இல்லை, யங்ஸ்டர் பாஸ்டங்களுக்கெல்லாம் முடி இங்கே இல்லையா? ஒருத்தருக்கு இங்கே இல்லை, ஒருத்தருக்கு இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோ போட்டுக்கிறேன். சில பேர் கேட்குறாங்க, ஏன்னா சின்ன பையனாகிறாரு இவரு பாஸ்டரா, இவங்களுக்கு என்ன மாதிரி பாஸ்டங்க வேணும் சொல்லு. சுடுகாட்டுக்கு போக மோதிக்கிறாங்க பாரு, அந்த பாஸ்டங்க தான் வேணும். அவர் நடக்க முடியாத ஆத்மாவே கத்தரே, அவரே பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுக்காரு. எங்க இது நடத்த முடியும்? அவரு தப்பா சொல்லல, என்ன மைண்டு பாரு ஜனங்களுக்கெல்லாம். வயசுல பெரியதான் இருந்தா, அந்த வயசுல பெரியவங்க இல்ல. ஏசப்பாக்கு 30 வயசு. எவ்வளவு வயசு ஏசப்பாக்கு? சொட்ட தலையாவா இருந்தாரு, வாலிப பையன் அவரு. 30 வயசுக்கு உலகத்தையே ஷேக் பண்ணுவார். 33 வயசுல எத்தனை அற்புதங்களை செய்தார். வயசு மேட்டர் இல்லையா, சத்தியம்தான் மேட்டர். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு குருத்தோல நாள் இல்லை, இன்னைக்கு செக் போஸ்ட் டே. உங்களுக்கு நீங்க ஆண்டவர் வந்து உங்களை செக் பண்ற நாள். என்ன பண்றமா ராணி, என்ன பண்ற நீ? ராஜா, உனக்கு கொடுத்தேனப்பா பெலன், உனக்கு நான் உயிரை கொடுத்தேனப்பா. பாவத்துல இருந்தியே, யார்கிட்டயோ கட்டப்பட்டு இருந்தியே. கழுதை வந்து அந்த அழுக்கு துணியை தூக்கின்னு போறதுக்காக கட்டப்பட்டு இருந்தார். இயேசு சொல்றார், போய் அந்த கழுதையை கூப்பிட்டுட்டு வாடான்னு. யாருன்னா சொன்னா சொல்றான், இது எனக்கு வேணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி தான் என்னை கூப்பிட்டார் ஆண்டவர். இன்னைக்கு உங்களை கூட அப்படி தானே கூப்பிட்டாரு. தலைமுறையா சாபத்துல கட்டப்பட்டு இருந்தீங்களே, பாவத்துல கட்டப்பட்டு இருந்தியே, அடிமைத்தனத்துல இருந்தியே, இயேசு வந்து உன்னை விடுதலை ஆக்குனாரு. என்ன பண்றீங்க? வெரி பிஸி நவடேஸ், ரொம்ப பிஸி. பணம் பணம் பணம், வீடு வீடு வீடு. பார்க்கலாம் என்னதான். நேற்று சொல்றேன் பாருங்களேன், 3 நாளைக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேற 2 வாட்டி போயிட்டு வந்தேன். மண்டே உடஞ்சிச்சு எனக்கு. மண்டே போயிடுச்சு பிரதர். என்ன ஒரு லைஃப்ன்ட்டு அங்கதான் தெரியுது. இப்படி 15 நிமிஷம் ஒரு 33 வயசு பையனை இப்படி எடுத்துட்டு போனாங்க. நாங்க ஒரு பிரதரை எடுத்துட்டு இப்படி உள்ள போறோம். இப்படி போறாரு, 20 நிமிஷத்துல வெளியே வராரு. ஸ்ட்ரக்சர்ல எப்படி வராங்கன்னா, தலையில மூடிய போட்டு பேக் பண்ணி அனுப்பிடுக்கிறேன். 33 வயசு. ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறோம் நம்மலாம் ரொம்ப பலசாலி அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வந்த நாள் என்னத்துக்காக தெரியுமா? என்னத்துக்காக யூஸ் பண்றீங்க அதெல்லாம்? நான் சொல்றேன் பாருங்க, உங்க ஃபேமிலியை பார்க்காதீங்க நான் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலியை பாருங்க, வேண்டானே சொல்லல. ஆனா கொடுத்த ஃபேமிலியை கூட ரொம்ப முக்கியமா பார்க்கணும். யார் கொடுத்தது உங்களுக்கு அந்த ஃபேமிலியை? இயேசு ராஜா. ஆமென், அல்லேலூயா. நீங்க மென்டலா இருந்தா எந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் கட்டிக்காது. உனக்கு கை கால் சரியா வரலன்னா யாரும் உன்னை சூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா இன்னைக்கு ஒருத்தர் கூட உன்னை செலக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதெல்லாம் கொடுத்தது யாரு? இயேசு. இயேசுக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு அதெல்லாம் செக் பண்ண வந்தார். அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தா எல்லாமே மாறிட்டுக்குது. என்னடா, நான் நம்பினது வேற, நான் யோசிச்சது வேற, ஆனா இங்க செய்து இருக்கிறது வேற. ஏய், நான் உன்னை அவ்வளவு நம்பினேனடா, நான் உன்னை அவ்வளவு நம்பினேன் மகளே. உனக்காக ரத்தத்தை கொடுத்தேனே, உனக்காக எல்லாமே கொடுத்தேனே. இப்படி போயிட்டு வரதுக்குள்ள வியாபாரமா மாத்திட்டு இருக்கிறியே. இப்படி போயிட்டு வரதுக்குள்ள அடையாளமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, என் பெலன் எங்க? நான் கொடுத்த பெலன் எங்க? நான் கொடுத்த ஆசீர்வாதம் எங்க உனக்கு? அடுத்தது ஆடை வித்தார்களா? ஆடை யாரை வித்தார்கள் என்று சொல்லி குறிக்குது? இயேசுவை வித்துருவாங்க. இன்னைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்சில் அநேக ஜனங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு வித்துடுறாங்க. சம்பளம் எக்ஸ்ட்ரா வரதா சர்ச்சையே கட் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொன்னா சபையே வேண்டாம், வசனமே வேண்டாம், பரிசுத்த ஆவியான யாரும் வேண்டாம். எனக்கு தேவை ஃபேமிலி, எனக்கு தேவை வேலை, எனக்கு தேவை பிசினஸ். நான் சொல்லிட்டேமா, என்ன நட்டு தெரியல விட்டுறாரு இயேசு. எங்களெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாரா? உங்களுக்குன்னா வேலை இருக்குது, உங்களுக்குன்னா பிசினஸ் இருக்குது, உங்களுக்குன்னா ஏதோ ஒரு சம்பளம் வருது. நாங்கெல்லாம் பைபிள் எடுத்து வந்து இல்லை, இனி வரைக்கும் டேட்டே இல்லை. எனக்கு சேலரி டேட்ன்றதே இல்லை, கிரெடிட் டேட்ன்றதே இல்லை. ஆனாலும் அழகா நடத்தினுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. 2 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணா, ஏதோ காலில் சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன்னா பெரிய சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. சர்ஜரி பண்ணி 7 months ஒரு ஸ்டெப் கூட எடுக்க முடியாதான். அவன் சொல்றான், இந்த நேரத்தில் எனக்கு யாரும் ஹெல்ப்புக்கே இல்லைடா, என் ஒய்ஃப் கூட இல்லை, என் குழந்தை கூட இல்லை, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. சம்பாதிக்கிறேன், நல்லா பணம் இருக்குது, ஆனா சந்தோஷன்றதே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க பணம் சம்பாதிச்சா சந்தோஷம் கிடைக்குதுன்னா
அந்த மாதிரி கெடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பணக்காரங்கிட்ட போய் சேர்ந்து பாருங்கள், ஃப்ரைடேஸில் போய் பப்புகளில் டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு தான் போய் குதிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஜீசஸ் கிட்ட வந்தால் ரொம்ப கஷ்டம்ட்டு. பிரதர், ஜீசஸ் கிட்ட வந்தால் தான் பிரதர் உண்மையான சந்தோஷமே கிடைக்கிறது. நம்மளுக்கு 24 மணி நேரமும் சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு இடம் எதுனா அவருடைய சமூகம். அவர் இருந்தா மாற்றம் தான். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறாங்க உலகத்தகருவ சந்தோஷம். என்ன சந்தோஷமாகறாங்க சொல்லுங்க? பப்புக்கு போறாங்க, நல்லா குடிக்கிறான், தாறு மரம் குடிக்கிறான், கள்ள சுத்துற வரைக்கும் குடிக்கிறான். அதுக்கப்புறமா நான் போன சர்வீஸ் கூட சொன்னேன், எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து செஃப்பாக இருக்கிறான் ஒரு ஹோட்டலில். அவன் வேலை முடிச்சுட்டு 4 மணிக்கு வெளியே வருவான். 4 மணிக்கு வெளியே வந்த பிறகு ஒரு பேக் ஃபுல்லாக எடுத்துன்னு வருவாங்க செக்யூரிட்டிங்க. என்னன்னு பார்த்தா என்ன தெரியுமா? எல்லாருடைய செப்பலுங்க. சில பொண்ணுங்க என்ன பண்ணிட்டுக்கோமா, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி பாத்ரூம்லேயே விழுந்துட்டுக்கோங்களா. இதெல்லாம் ஒரு சந்தோஷமா பிரதர்? வாந்தி எடுத்துக்கின்னு நம்மலாம் பாருங்களேன், என்னன்னா இருக்கட்டும், என்னன்னா வரட்டும், என்னன்னா போட்டோம், எல்லாமே கர்த்தர் பார்த்துக்குவாங்க. இது சந்தோஷமா இல்லை? அது அது ஒரு டெம்பரவரி, இது பெர்மனன்ட். பெர்மனன்ட்டா உள்ள இந்த ஆண்டவர் பேசுறார், உனக்காக நான் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்க எல்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்க, நம்ம எல்லாம் இலவசமா சந்தோஷத்தை இயேசு எனக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து ஒரு வாட்டி கேட்டேன், என்னடா சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துங்கிற, என்ன சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துங்கிற, ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேங்கிற, ஒரு என்ஜாய் பண்ண மாட்டேங்கிற. நான் அவனை பார்த்து கேட்டேன், என்னடா என்ன கிடைக்குதுண்ணா உனக்கு அப்படின்னு. ட்ரிங்க்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஜாலியாகலாம். என்ன சொல்கிறான்? கொஞ்சம் ஜாலியாகிறேன், சிரிச்சுக்கின்னு நல்லா இருக்கலாம். நான் சொன்னேன், இப்பயே சிரிச்சுன்னு ஆகிறேன், இப்படின்னா அழுது நான் இருக்கிறேன். நீ காசு கொடுத்து சிரிப்பை வாங்குற, நான் இயேசு கூட இருந்து ஃப்ரீயாக வாங்குறேன், அவ்வளோதான். நீ 2 ஹவரில் அந்த போதை இறங்கின பிறகு உன் சிரிப்பு நார்மலாக மாறிடுது. எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு பெர்மனன்ட்டாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, நான் கொடுத்த பெலனை நீ என்ன பண்ணின்னு இருக்கிற? உனக்காக என் உயிரை கொடுத்தனே, என்ன வைத்து நீ என்ன செய்தா, எனக்காக நீ என்ன பண்ணா என்று கேட்கிற ஒரு நாள் தான் என்னுடைய நாள். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாங்க? பிளேம்லெஸ் லைஃப். அப்படின்னா ஃபர்ஸ்டெல்லாம் அவங்கள பார்த்தா இயேசுடைய பிள்ளைன்ற மாதிரி ஒரு அடையாளம் இருந்துச்சு. இப்போ போக என்ன இருக்குது, உங்கள் மேலே ஒரு குறை சொல்கிற மாதிரி வந்துருக்குது. உங்கள் லைஃப்பில் என்ன வந்துங்குது, இப்போ உங்கள் ஆட்டிடியூடு மாறி இருக்குது, உங்கள் பிஹேவியர் மாறி இருக்குது, கொஞ்சம் பெருமை சேர்ந்துட்டுக்குது, கொஞ்சம் மாம்சம் சேர்ந்துட்டுக்குது, கொஞ்சம் உலக ஆசைகள் சேர்ந்துட்டுக்குது. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த பிறகு கொஞ்சம் தேவனுடைய ஜெபம் ஒன்று கேட்கப்பட்டதுமே இமீடியட்டாக உன்னுடைய வே ஆஃப் டாக்கிங் எல்லாம் மாறுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேலே ஒரு ட்ராப் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட ஒருத்தர் கூட மேலே தப்பு சொல்லாதவ இன்னைக்கு பல தப்பை உங்கள்கிட்ட கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் இயேசு உன்னை வந்து செக் பண்ணிக்கிறார். ஆரம்பம் முக்கியம் இல்லை, முடிவு தான் முக்கியம். ஆமென், அல்லேலூயா. ஆரம்ப அற்பமானாலும் பாருங்க, இன்னைக்கு கொண்டாடுறவங்க எல்லாம் ஜீசஸை பாதியில விட்டுருவாங்க. இன்னைக்கு கொண்டாடுறவங்க எல்லாம் பாதியில விட்டுருவாங்க. என்னைக்கு கொண்டாடுறவங்க தருவாங்க, இயேசு கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆண்டவர் போய் இன்னைக்கு என்ன வர்றாரு, சிலுவையில் தொங்குறாரு. என்ன பண்றாரு? அடி வாங்குறாரு. இன்னைக்கு நான் சொல்ற உண்மையான கிறிஸ்டியன் எல்லாம் யார் தெரியுமா? செலிப்ரேஷன் வரவங்க இல்லை, அடி வாங்குறவங்க தான் இயேசுக்கு தேவை. அடி வாங்கணும்ப்பா. நீங்களாம் ஆண்டவருக்காக சில பேர் நம்மளெல்லாம் அவமானப்படுத்துவாங்க, வாங்குங்க. யார் யாருக்கும் அவமானப்பட்டீங்க, ஏன் இயேசுக்காக அவமானப்படல? என்னங்குது? யார் யாருக்கோ நீங்க உங்க மானமரை எங்கேயோ கட்டப்பட்டு செத்து போய்கிட்டு இருப்போம். அன்னைக்கு ஒரு அங்கிளை பார்க்குற, ஒரு 10 ரூபாய் தான் கொடுப்பான்றார். நான் கேட்டேன், அங்கிள் நீங்க அப்படி இல்லையா அங்கிள்? ஏன் பிரதர் நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னா, யாரும் விட்டு போயிட்டாங்க பிரதர், கொஞ்சம் காசு இல்லை, கொடுத்தீங்கன்னா எங்கேயாவது போய் குடிச்சிட்டு தூங்கிடுவேன் நான். அடிபடுறாருப்பா, அவமானப்படுறார். எதுக்காக? அவர் பாவம் பண்றதுக்காக. இன்னைக்கு பரிசுத்த இயேசுவை காட்டுறதுக்காக கூட அடிபடுற ஆட்கள் கம்மி. இன்னைக்கு செலிப்ரேஷனுக்கு தான் நல்லா இருக்கிறாங்க. பச்சை இலையை போட்டு இன்னைக்கு ஓசானா ஓசானா பாடி திருப்பி வெள்ளிக்கிழமை ஆண்டவரை சிலுவையை சுமக்கிற ஜனங்க தான் இருக்கிறாங்க. என் ஆண்டவருக்கு எப்படியாப்பட்ட ஜனங்கள் தேவை தெரியுமா? ஓசானா போடுறவங்க முக்கையில் கர்த்தருக்காக செத்தால நான் அவருக்காக வாழ வேண்ட ஜனங்களை தேடி தான் இன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அந்த இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லி நல்லா கையை தட்டி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அந்த பாட்டு ஒரு பாஸ்டர் பாடுகிறார். என்ன பாட்டுனா, ஊழியம் செய்வதே, அது ஒரு நல்ல ஒரு வரி. நான் எழுதி வச்சிருக்கேன், அந்த எடுத்து வச்சிருக்கிறேன். பைபிள் சொல்லுது, ஊழியம் செய்வதே பாக்கியமே,
அதனின் பலனோ இன்று நாம் அறியோமே, கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அதனின் பலன் கொண்டு வருவாரே. ஆமென், அல்லேலூயா. ஊழியம் செய்வது என்னவா? பாக்கியம். நீ கை கால் யார் கொடுத்தது உங்களுக்கு? ஒருவேளை நீங்க தான் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா போங்க, ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்க. ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு காரணமே ஃபுட்டு கூட பாய்சனாக மாறுது, தெரியுங்களா? இன்னைக்கு சிக்கன் ரொம்ப ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது ஒரு பாய்சன். ஃப்ரூட்ஸை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் பாய்சன். ஆனால் இந்த பாய்சன் எல்லாம் யார் காப்பாற்றிக்கிறது உங்களை? உங்களுக்கு தெரியாத ஆபத்துலேருந்தெல்லாம் காப்பாற்றுறது உன்னை இயேசு தான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசு ராஜாக்கு இன்னைக்கு கொண்டாடுறது முக்கியம் இல்லை. சிலுவையை சுமக்கணும், அதில் கூட கொண்டாடணும், அதில் கூட பாடுபடணும். ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் வரும், பண கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், அவமானமாக்கும். ஒருவேளை என்ன ஆண்டவரேன்னு கேட்குவேன். ஆண்டவர் எனக்கு ஒரு மாதிரி எம்டியா ஃபீல் ஆவீங்க. டோன்ட் வரி, ஆண்டவர் கூட அந்த நாளெல்லாம் வந்த தொட்டு தைரியமாய் சந்தித்தோம். ஆண்டவருக்கு எப்படியாப்பட்ட ஆட்கள் தேவை தெரியுமாமா? ஆசீர்வாதத்தை கொண்டாடுறவங்க அல்ல, அந்த தேவனுடைய சிலுவையை சுமக்கிறவர்கள் வேணும். ஆசீர்வாதம் ஃப்ரீயா தராருமா ஆண்டவர், ஃப்ரீயா தரார். நீங்க ஜெபம் கூட பண்றது வேண்டாம். ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், டோன்ட் ப்ரே ஃபார் மணி நீங்கிறார். பணத்துக்காகலாம் ஜெபமே பண்ணாது, அதெல்லாம் உனக்கு தானா வரும். இயேசுக்கு நான் ஜெபம் பண்ணேன், இயேசு வந்தா இதெல்லாம் தானா வரும் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு அது வந்துக்குது? தானா உன்னை தேடி வரும். என்னை தேடு, நன்மையோ கிருபையோ உன்னை தேடுன்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. முதலாவது நீ என்ன தேடு, பின்பாக இது எல்லாமே நான் உனக்கு தர நினைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஆமென், அல்லேலூயா. கடைசி என்ன பண்ணாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. இன்னைக்கு ஆவியே இல்லை பார்த்துக்கிறியா? சில பேர் எல்லாம் பார்த்துக்கிறியா, ப்ரேயர் பண்ணுன்னு அப்படியே செத்து போன மாதிரி என்ன ஆயிடுச்சு? ஆவி அவுட். அந்த ப்ரேயர் லைஃப் என்ன இல்லை, பேட்டரி டெட். இப்போ இந்த பேட்டரி மாதிரி எடுக்கிறாங்க. இது ஒரு 1 year ஆச்சு இந்த ரிமோட் வந்து, இந்த ஏசி வந்து அதோடைய பேட்டரி இது. இப்போ இதே பேட்டரி மாதிரி தான் எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் வெளியே பார்க்குறது எவரடி, ஆனால் உள்ள செத்து போன பொண்ணாடி எல்லாம் டெட் அவுட். ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு எப்படிங்கிறாங்க? அதுக்கு தான் சொல்கிறேன், ஸ்பிரிட் இல்லாதவங்க எல்லாம் ஆண்டவருக்காக லைஃப் லாங் வாழ முடியாது. சாவர வரைக்கும் ஒரு மனுஷன் எப்போ வாழுவா தெரியுமா? அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் மாற்றம் தான் கடைசி வரைக்கும் நிற்குவான். அதுக்கு தான் அபிஷேகம் தேவை நம்மளுக்கெல்லாம். அதுக்கு தான் என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இருந்தீங்க, ஆவியில நிரம்பினீங்கன்னா மாற்றம் தான் கடைசி வரைக்கும் உன்னை கொண்டு போவோம். அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க பிரேயர் லைஃப் எப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி பிரேயர் பண்ணிக்குவீங்க? அப்படியே எடுத்தா பிரேயர் அடிச்சு தூக்குவீங்க. இன்னைக்கு பாருங்க அப்படியே செத்துங்கிறது. ஏன் தெரியுமா? ஆவியானவர் என்ன பண்ணிட்டாங்க? வியாபாரம் பண்ணிட்டாங்க, வித்துட்டீங்க. யாரால விற்கிறது, எப்படி விற்கிறாங்கன்னு சொல்ற கேளுங்க. சம்டைம்ஸ் உங்க ஃபேமிலிக்காக ஆவியானவர் விட்டு கொடுத்துருக்கீங்க. சம்டைம்ஸ் உங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்காக, பணத்துக்காக என்ன பண்ணிக்குவீங்க? ஆவியானவர் வித்துட்டுக்குவீங்க. சம்டைம்ஸ் ஃபேமிலி பிரஷர்னால ஆவியானவரை நீ விட்டு கொடுத்துருக்குவேன். இது உங்களுக்குன்னு இல்லை, இது எனக்கும் வந்த சோதனை. ஆனா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், அவர் மாற்றம் இல்லைன்னா வண்டி ஓடாது. அதுக்கு தான் வேற கிறிஸ்டியனுக்கும் நம்மளுக்கும் ஒரே உண்மையான ட்ரூத் எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வாயில கெட்ட வார்த்தை கூட வரவிட மாட்டார். ஒருவேளை அந்த வார்த்தை வந்துச்சுன்னா கூட உங்களை தூங்கவே விட மாட்டார் அவர். ஏன்னா உனக்குள்ள அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? பேசினே இருப்பார். பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியார் உனக்குள்ள வந்தபோது என்ன செய்யறாரா? சகல எதுல நடத்துறாரா? சத்தியத்துல நடத்துவார், உண்மையில நடத்துவார். அப்ப பொய் வந்துச்சுன்னா ஆவியானவர் இருக்கிறாரா? இல்ல, வித்துட்டீங்க, காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. இன்னைக்கு அதை செக் பண்ண தான் இயேசு வந்தார். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம். மெயின் நோக்கமே அதுதான். அதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இலைய பிடிச்சுன்னு இருக்கிறோம். தேங்காய் இலைய, தேங்காய் இலை பிடிச்சா பரிசுத்தமா மாறிடுவோமா? இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாம் போன வருஷத்துக்கு இலை இருக்கும், போய் என்ன பண்ணுங்க, அடுப்புல வைங்க. இல்ல உங்களை வைக்கிறார் அடுப்புல. பிரவீன் சிரிச்சுங்கிற அல்லேலூயா. காஞ்சி இலையா மாறிட்டுக்கோ.
சில பேர் வேப்பல வைக்கிறாங்க, நீங்க என்ன இலை வைக்கிறீங்க? நான் ஒரு வீட்டுக்கு போனேன், கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம். என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பம்புக்கு மரத்துக்கு கயிறு கட்டிட்டு அதுக்கு மஞ்சா பூசி, கிறிஸ்டியனுங்க மஞ்சா பூசி குங்குமம் வச்சு இலை போட்டு, என்ன பைத்தியம் ஆயுங்களா? அந்த மரத்துக்கு போய் ரட்சிக்கப்பட்டவங்க நம்பலாம். பம்பு கல்யாணம் கட்டினா நம்ம லைஃப் நல்லா ஆயிடுமா? பம்பு பசல் அவ்வளவு பம்புங்க இருக்குது. பார் பிரதீப், என்ன சொல்றாங்களா, யாரோ ஒருத்தர் குச்சிக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் கட்டமா, குச்சி சேத்தா இவங்க சேரிடுவாங்க, பாடை கட்டிடுவாங்கன்ற. நான் குச்சிலேயே பாடை கட்டிடுவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி இருங்க. இந்த யூத கலாச்சாரம் மாதிரி எல்லாம் என்ன பண்ண, அவங்க எல்லாம் ரத்தத்தை பூசினாங்க. ரத்தத்தை பூசுறீங்களா? அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த அலங்காரமா என்ன கல்யாணத்துக்கு பண்ணுவாங்களே, மஞ்சாலாம் போட்டு என்னவா பண்ணுவாங்களம்மா, நல்லுங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் மெலிசா இருக்குது, அந்த சேர்ல உட்கார வச்சுக்கிறாங்க. தண்ணியெல்லாம் கலக்கி மஞ்சாலாம் ஊத்தி ரெட் கலர் பொட்டு இப்படி வச்சுக்கிறாங்க. நான் இந்த பொண்ணு போட்டோ ஜூம் பண்ணி பார்த்தேன். நான் என்ன நினைச்சேன், செத்துச்சுடா பொண்ணு. இந்த பழைய நான் போட்டோ வச்சுக்கிறேன் விஜய், நீ பாரு, நீ பாத்தீங்கன்னா பயந்துருவே விஜய். அது ஸ்டேட்டஸ்ல வேற போட்டுக்குது, இன்னும் அழகாகுதுன்ட்டு. இந்த பெருச்சேலி எடுத்து உள்ள டிப் பண்ணி எடுத்தா எப்படி இருக்குது? என்ன கொண்டாட்டம் இதெல்லாம்? ஏன் கொஞ்சம் மிளகா போட்டு கொண்டாடலாம் இல்லையா? மிளகா தூள் எல்லாம், மஞ்சா தூள் இல்லையா? மஞ்சா தூள் தானே போடுறாங்க. தேவர் ரத்தத்துல கழுவ போட்டுங்க, மஞ்சா போட்டா கழுவுங்க. மஞ்சா போடுறீங்க தப்பானு நினைக்காதீங்க. ஒருவேளை ஆயுர்வேதிக்கா இருந்தா போடுங்க. ஹலோ, நம்மளாம் ரத்தத்தினால கழுவப்பட்டுங்க. பழைய இவங்க கலாச்சாரம்லாம் நம்ம வாழ்க்கையில ஓடாது. ஆமென், அல்லேலூயா. யார் யார் என்ன பண்றாங்களா நீங்க எதுவும் கேட்காதீங்க, பண்ணிக்கோன்னு விட்டுருங்க. அவங்க நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் உங்க வாழ்க்கை நடத்தாது. எழுதி தரேன். ஒரு குச்சி ஒரு மனுஷ வாழ்க்கை நடத்துதுன்னா எவ்வளவு கேவலமான ஒரு லைஃப் நம்ம லைஃப். இப்ப கஷ்டப்படுறதே வேண்டாமே, நம்மளாம் வேலை வெட்டிக்கே போறது, குச்சியை வச்சுக்கினே வாழ்ந்துடலாம் இல்லையா? குச்சி என்ன நடத்த குச்சின்லாம் நமங்க. யாருன்னா என்கிட்ட மாட்டீங்க, அவ்வளவுதான். உங்களெல்லாம் அல்லேலூயா. 4 கல்யாணம் நடத்திக்கிறேன் நம்ம சபையில, நல்லா தான் இருக்கிறாங்க பிள்ளைங்க. எந்த குச்சியை வச்சு கட்டினேன்? எல்லாம் நல்லா அழகா இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. பச்சை பெண்டால் கூட போடல, வாழ்க்கையே பச்சையாகுது அவங்க, அது போதும். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, இவங்களாம் இன்னும் வெளியே வரல, அதுல இருந்து இன்னும் வெளியே வரல. அன்னைக்கு ஒரு பையன் என்ன பண்ணிக்கிறான், மாதா கொடியை ஏத்துறான். என்ன மாதிரி ஏத்துறான்னா, வேப்பல மாதா கொடியா ஸ்லாண்டிங்ல ஏத்துறான். அந்த அம்மா, நான் சொன்னேன், அம்மா வந்து தலை மேல ஒன்று அடிமா, நீ அவன் போஸ்ட் தலை அப்படி மேல அவன் மேல விழுமா. எப்படி எடுக்கிறானா, இப்படி எடுக்கிறானா, வேப்பல மாதாவா. என்னடா பண்றாங்க, என்ன பண்றாங்க பாவம் அந்த அம்மா. she is a very holy woman. பைபிள் சொல்லுது she was a graceful woman. கடவுள்ன்ற பேர்ல நீ என்னென்ன பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க. பயமா இருக்குது. நான் சொல்லிட்டேமா, இதெல்லாம் உங்க லைஃப்ல பரிசுத்தப்படுத்தாது. உன்னை பார்க்க வந்தது இயேசு. நீங்க ரோட்டை பாத்தீங்க, ரோட்ல மீட் பண்ண இலைய பேத்து பேசிக்கிற, நான் பேசிங்கிறது உன்னை பார்க்க ஆண்டவர் வந்தது. நீ எப்படி இருக்கிறேன்னு ஆண்டவர் வந்து, நான் பஸ்ஸை சொல்லல, பஸ்ல இருக்கிற காத்த சொல்லல, பஸ்ல வந்தது உன்னை மீட் பண்ண ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்பனா இன்னைக்கு ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா ஜெபமே பண்ண முடியாது, தெரியுமா? இன்னைக்கு ஆவியானவர் இல்லை, நீங்க பைபிளே வாசிக்க மாட்டீங்க பிரதர். யாருக்கெல்லாம் பைபிள் வாசிக்க முடிய மாட்டேங்குதோ, I will tell you, the Holy Spirit has left you. The Holy Spirit has left you. பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டுக்கிறாரு. அதுக்கு தான் தாவீது சொல்றாரு, ஆவியானவரே உன் சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாத, எடுத்துடாத. பைபிள் சொல்லுது, தீர்க்கதரிசிக்கு மேல எந்த ஆவி போச்சா? பொய்யின் ஆவி போச்சா. அப்ப பரிசுத்த ஆவி வெளியே போயிட்டு அவங்க தீர்க்கதரிசி வாயில என்ன வந்துச்சு? பொய்யின் ஆவி வந்துச்சு. அப்பனா ஆவியானவர் உன்னை விட்டு போறது உனக்கு தெரியாது. You will not know how the Holy Spirit is living you. You will know when he is coming, but you will not know when he is living from you. ஆனா நான் கண்டுபிடிக்குவேன், உங்களை விட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம் ஆவி செத்துட்டு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? ஆவியில இருக்கிறவங்களுக்கு கரெக்டா தெரியுது செத்துட்டு இருக்குது, செத்துட்டு இருக்கிறான். அதுக்கு தான் உங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது, நீங்க பிரேயர் மேல இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது,
ஊழியத்தின் மேல இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, பைபிள் வாசிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. You are now empty. இப்போ என்ன வந்துருக்கு தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனுக்கு என்ன கவலை வந்துக்குது? வீடு கட்டணும், காசு சம்பாதிக்கணும், புள்ளக்குட்டி பெற்றுக்கணும், அப்புறமா என்ன நடக்குது? அந்த கவலை தான் உனக்கு இருக்குது பாரு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது தெரியுமா? சிலுவையை சுமக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரே, அடுத்தது என்னப்பா நான் உனக்காக செய்யணும்? என் உயிர் போறதுக்கு முன்னாடி பரலோக ராஜ்யத்தை நிரப்பணும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை இயேசு பக்கம் திரும்பணும். இன்னும் அநேக குடும்பங்களை இயேசு பத்தி திரும்பணும். இன்னும் நான் ஜெபிக்கணும். இன்னும் பரிசுத்தமா வாழணும். ஆமென், அல்லேலூயா. இது மேல உன் கண்ணு போகணும். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது பைபிள் சொல்லுது, பணத்தின் வியாபாரம் நடந்ததா? என்ன நடந்ததா? பைபிள் சொல்லுது, you cannot serve God and money. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். பணத்துக்கு பவர் கடவுள் லெவல்ல இருக்குது. அதுக்கு தான் இன்னைக்கு பணக்காரங்கள்ட்டலாம் ஒரு பேச்சு இருக்கும், பண்ணிடலான்னு. ஏன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? பணம். இன்னைக்கு பிசாசு கூட உங்களை ஆண்டவர் விட்டு பிரிக்கணும்னா சிம்பிளா வலை போட்டா போதும். சிம்பிள் வலை, வெறும் பணம் கொடுத்தாலே போதும், இப்படி திரும்பிடுவீங்க. உஷாரா இருங்க. பணம் வருது, நல்லது, நமக்கு வேண்டாம் இல்லை, பணம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே உங்களுக்கு ஜெபம் பண்றது நீங்க நல்லா இருக்கிறோம். ஆனா பணம் யாரை பிரிக்க கூடாது? யாரை பிரிக்க கூடாது? இயேசுவை பிரிக்க கூடாது. தேவ ஆலயத்துல கல்லர் குகையாய் மாத்திடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? கோவம் வந்துச்சு. நீ கோவ பத்தி கூட யாரும் பேசக்கூடாது, வெறும் இலை பத்தி தான் பேசணும். இலை பத்தி பேசணும். அப்புறமா என்ன பண்ணி இது தரணும், மோர். மோர் அங்க கூழு, இங்க மோர். அங்க அந்தோனியார் கோயில காப்பி பண்ணு, இங்க மோர். இப்படி குடிச்சிட்டு கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர். மோர் அப்போ குடிக்க கூடாதுமா, டெய்லி குடிங்க. மோர் குடிச்சா ஜீசஸ் நல்லது இல்லை, உங்களுக்கு உடம்புக்கு தான் நல்லது. உண்மையா பொய்யாப்பா? ஃபேக்ட் தானே. வெயிலுக்கு என்ன குடிக்கணும்? எல்லாரும் என்ன பண்ண, ஜீசஸ் சேத்தாகணும் மோர் குடிச்சுங்கிறாங்க. அட மண்ட சகாய்களா, என்னத்துக்கு என்ன கம்பேர் பண்ணோன்னே தெரியாது. அல்லேலூயா. வெரி குட். மோர் கொடுங்க, கொடுங்க, குடிங்க, என்னன்னா பண்ணுங்க. அது ஆனா அது கிறிஸ்டியானிட்டி இல்லை. அது நம்ம பிரதர்ஸ் இந்துஸுக்கு நல்லா பண்றாங்க. அவங்களாம் நல்லா பலவு போட்டு பஜ்ஜி போட்டு தராங்க தெரியுமா? முஸ்லீம் எல்லாம் சும்மா கறி பீஸ் தராங்க பிரதர். இவ்வளோ பெரிய பீஸு. மோர் பெருசா, கறி பெருசா. மட்டன் 1000 ரூபாய் கேஜி, அது கொடுக்குறாங்க அவங்கெல்லாம். அதெல்லாம் ஆண்டவர், நம்ம ஜீசஸ்க்கு அதெல்லாம் இல்லை. அது ஒரு பார்ட் ஆஃப் ஜஸ்ட் சர்விங். பட் ரியல் கிறிஸ்டியானிட்டி இஸ் யூ. உண்மையான கோயில் எது தெரியுமா? நீங்க தான். உங்களை செக் பண்ண தான் வந்துக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உனக்கு வயசு கொடுத்துக்கிறேனப்பா வாலிபனே, என்ன பண்ற இந்த வயசுல? உனக்கு வயசு கொடுத்துக்கிறேன் பிரதர், என்ன பண்ற நீ? இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சரியா, வயசுக்கு தகுந்த மீறி சரியா? உஷாரா பாருங்க. செக் பண்றாரு ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. சோ நீங்க டெய்லி துக்க கஞ்சி கூட சாப்பிடலாம், யாருக்கும் துக்கம் வராது. கஞ்சி பேரு என்னவா? இல்லையே, துக்க கஞ்சி. என்னவாக்குறாங்க இவங்கெல்லாம்? என்னமா நடிக்கிறாங்களா சாமி இவங்கெல்லாம். உலக மகா நடிப்பு இதெல்லாம். அன்னைக்கு எல்லாரும் எப்படிக்குவாங்களா? சண்டே பாரு, குதூகல கொண்டாட்டமே. துக்கமா இருக்க கூடாதுன்னு நான் சொல்ல. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? உங்களுக்கு உள்ள வலிக்கும். இயேசு கூட நடக்கும் போது உள்ள ஒரு பிரச்சனை உனக்கு குத்தும். அப்ப அந்த துக்கத்தை என்ன பண்ணு, கண்ட்ரோல் பண்ணி, பரவாயில்லப்பா, நான் உனக்காக வாழ்றப்பா. என் ஃபேமிலியில இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுப்பா, துக்கம் இருக்குது, பட் ஸ்டில் ஐ வில் கம் அண்ட் பிரைஸ் யூ லார்ட். எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதுப்பா, ஃபேமிலியில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ, ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பா, என் கூட யாரும் இல்லை, துக்கம் இருக்குது, நான் ஆனாலும் உன்னை துதிப்பேன்ப்பா. உனக்கு நான் ஓசானா சொல்ல வேண்டவரே, உனக்காக நான் வாழ வேண்டவரே சொல்றவர்கள் மாற்றம் தான் உண்மை உள்ள ஒரு சபையாய் மாறி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், இன்னைக்கு உண்மையை உத்தமமான ஊழியக்காரச்சே, உனக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், என்னோட நீ பரதேசிலே இருப்பா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. Yes, we have pain, but still we have to say praise the Lord.
காப்பாத்தி இருக்கிறது உண்மையா? அப்பனா கஷ்டத்துல ஆண்டவர் கூட நில்லுங்க, விடாதீங்க. பிரதர் மைக் எடுத்து பேசுறேன் பாருங்க, இங்க ஒன்றும் நான் நல்லா இருக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. ஐ ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், பட் ஐ டோன்ட் கிவ் எனிதிங் டு காட். ஆண்டவர்ட்ட நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் நீ என்னன்னா பண்ணுப்பா, நீ அடி என்ன உடை என்ன எதுனா பண்ணு, ஐ டோன்ட் கேர் லார்ட். ஆனா எனக்கு ஒன்னே ஒரு தான் தேவை, நானும் நீயே பிரியவே கூடாது. நானும் நீ பிரியவே கூடாது ராஜா. என்னன்னா வரட்டும் என் லைஃப்ல, எனக்கு ஒரே ஒரு கிருபை கொடு, நீ நானும் என்னைக்குமே பிரியக்கூடாது. ஏன்னா நான் பார்த்துட்டேன் இந்த உலகத்தை, பொய்யான உலகத்தை நான் பார்த்துட்டேன். தெரியாத இருந்துச்சு, கண்ணு திறந்த பட்டப்பட்டு தெரிஞ்சிச்சு. எல்லாமே போய் எல்லாமே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பா. அப்புறமா எல்லாரும் மாறிடுவாங்க. ஆனா இவரு ஒரே மாதிரி, எப்பவுமே ஒரே அன்பு, ஒரே மாதிரி என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. டெம்பரவரியா மாறுற இந்த உலகத்துக்கு பெர்மனன்ட்டான கடவுளை நான் ஏன் வேணும்? நான் இதுதான் பிரதர் உண்மையான துக்க கட்சி, இதுதான் உண்மையான வேதனை. இந்த வழியில கூட வந்து ஆண்டவரை ஓசானான்னு துதிக்கிற பாரு, உண்மையான ஆலயமா கர்த்தருக்காக மாறுகிற நீ. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை செக் பண்ண வந்துக்கிறார் பிரதர் சிஸ்டர், உங்களை செக் பண்ண வந்துக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த பெல்லன் என்ன பண்றீங்க? நல்லா தூங்குறீங்களா? வீட்டில் உட்காண்டினே நல்லா பெட்டை போட்டுக்கின்னு வெயில் ஏசியை போட்டு ஃபேனை போட்டு நல்லா தூங்குறீங்களா? எவ்வளோ பைபிள் படிச்சுக்கிறீங்க? எவ்வளோ வாட்டி பைபிளை முடிச்சுக்கிறீங்க? எவ்வளோ அதிகாரம் உங்களுக்கு தெரியும்? செக் பண்றாரு இன்னைக்கு வந்து உங்களை. பைபிள பேச்சை திருப்புறீங்களா? புக்கை எழுதி படிக்கிறீங்களா? அந்த வேத எழுதினு உங்க புக்ல எழுதுறீங்களா? செக் பண்றாரு இன்னைக்கு உங்களெல்லாம். அதுக்கு தான் வந்தாரு இன்னைக்கு ஜீசஸ் வந்த காரணமே இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு எல்லாரும் இலையே போட்டுன்னு வீட்டுக்கு போறீங்க, ஜீசஸ் எடுத்துன்னு போயினீங்க யாரும். தயவு செய்து சொல்றேன், தப்பானே நினைக்காதீங்க. லீஃப் இஸ் நாட் த மேட்டர், ஜீசஸ் இஸ் மேட்டர் ஃபார் யூ. donkey is not the matter, God matters you. You matter to God. உங்களை பார்க்க ஆண்டவர் வந்தது. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்றீங்க நான் இயேசுவை விற்க மாட்டேன்? அடி வந்தாலும் விற்க மாட்டீங்களா? இதை பாதாள கை தூக்கு. ஆண்டவரே யாரை பொருத்தனை பண்றாங்க இவங்களா, நீயே பார்த்துக்க, இவங்களெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். காசு பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், பணம், அடி, உத, அவமானம், பொய் சாட்சி, ஏமாத்துதல், தோல்வி, நிக்குவீங்களா ஆண்டவருக்காக? ஒரு இன்னைக்கு செலிப்ரேஷன் இல்ல, வெள்ளிக்கிழமை ஆண்டவர் சிலுவை தூக்கும் போது கூட நிக்குவியா? அந்த வழியில நிக்குவீங்களா? ஃபேமிலியில ப்ராப்ளம் ஆனாலும் இயேசுக்கு வந்து ஓசானான்னு சொல்லி ஆண்டவரை துதிப்பியா? பரிசுத்த ஆவியானவர் விற்க மாட்டே தானே? பரிசுத்தத்தை வித்துற மாட்டே தானே? இயேசுவை விற்க மாட்டே தானே? இயேசு கொடுத்த பலத்தை பாவத்துக்கு பயன்படுத்தாத, இயேசுக்காக வாழுகிற என்று ஒப்பு கொடு. ஆமென். அல்லேலூயா. இதுக்காக தான் இயேசு வந்தார். அவன் ஒன்னே இல்லை பிரதர், ஒரு 2 செகண்ட், ஒரு 1 மினிட் நீங்க கண் மூடுங்க. எல்லாரும் பார்க்கலாம். கண் மூடுங்க, எல்லாரும் கண் மூடுங்க. ஓகே, இப்ப கண் தருங்க. என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஒன்னும் தெரியல. இவ்வளவு தான் நம்ம லைஃப், இவ்வளவுதான். கண்ணு திறக்கிற வரைக்கும் தான் ஆசை ஜாஸ்திக்கும். கண்ணு மூடிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா இந்த கண்ணு மூடினா தான் இது மேல இருக்கிற கண்ணு திறக்கப்படும். அதுக்கு தான் நீங்க பாட்டு பாடும் போது, ஆராதிக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா, கண்ணை மூடினீங்கன்னா தான் அந்த கண்ணு திறக்கப்படும், ஆவிக்குரிய கண்கள். அல்லேலூயா. அப்போனா அவங்க ஒருத்தன் கடவுளுக்குள்ள நடக்கிற எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்துக்கிற கண்ணு மூடிடும். ₹1,00,000 கட்டும் பிரதர் பிரச்சனை உனக்கு, கோடி ரூபாய் கட்டும். உண்மையா ஆண்டவரை நம்பு, பரவாயில்லையா, கர்த்தர் பார்த்துக்குவாரு. உனக்கு பாரு எவ்வளவு அழகா ஆண்டவர் மேல கொண்டு வர்றாரு. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அழகா உன்னை மேல கொண்டு வந்து ஆண்டவர் உயர்த்துறாரு. மாற்றம் பாரு. என்ன நான் நடக்கட்டும், எங்க அப்பாவுடைய கரை உன்னை வந்து காப்பாத்துறீ பாப்பா. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறீங்க? இனி ஆண்டவர் என்னை பார்க்க வந்த நாள். எல்லாம் அப்படியே உங்க கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து